ஆதி என்னும் பராவரையே அன்பான மனோன்மணியை ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதி ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத வெந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு ஆகச்சிறந்த கலை என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட கலையின் மூலம் ஒரு மனிதன் கடந்த காலம், நிகழ்காலம், அடுத்து வரக்கூடிய எதிர்காலம், இந்த 3 நிலைகளிலும் முக்காலங்கள் சம்பந்தப்பட்ட தகவலையும் ஒரு வித்தையின் மூலம் கண்டுகொள்ள முடியுமானால் அது ஜோதிடத்தை தவிர மற்ற எந்த வித்தையாலும் கற்றுக்கொள்ள முடியாது என்பது என்னுடைய அனுபவம். இதில் மாற்று கருத்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட ஜோதிடம் இன்று பணம் சார்ந்த விஷயத்துக்காக மட்டும் ஜோதிடம் இன்று ஆகச்சிறந்த தொழிலாக அடையாளம் காட்டப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் இந்த ஜோதிடம் அவர்களுக்கு ஒரு பெரிய பேரையும் புகழையும் கௌரவத்தையும் நோக்கி பயணத்தை செலுத்தி கொண்டு போகிறது. அதே அதனுடைய தசாபுத்தி காலங்கள் சற்று ஏற்ற இறக்கமாக அமையும் பட்சத்தில் அவர்கள் ஜோதிடத்தை விட்டு வெளியே வருகிறார்கள். அந்த ஜோதிடத்தையே காலப்போக்கில் இகழ்ந்த வண்ணமாக இருந்துவிட்டு மறைந்து போகிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்வதால் என்ன பயன்? இந்த ஜோதிடம் எதற்கு என்று பார்க்கும் பொழுது, இந்த ஜோதிடத்தால் 3 வித கர்மாக்களால் மனிதன் படைக்கப்படுகிறான், பயணிக்கிறான் வாழ்க்கையில். அதில் ஒரு சில கர்மாக்கள் பூர்வ ஜென்மத்துக்கு சம்பந்தப்பட்டது, ஒரு சில கர்மாக்கள் நிகழ்காலத்துக்கு சம்பந்தப்பட்டது, ஒரு சில கர்மாக்கள் அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்துக்கு சம்பந்தப்பட்டு என்று 3 வகைகளாக பிரித்திருக்கிறார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட கர்மாக்கள் சம்பந்தப்பட்டதை இந்த பூமியிலிருந்து பயணிப்பதற்குள் அதை ஒதுங்கி செல்லலாம், அல்லது தடுத்து நிறுத்த முடியும், அல்லது குறைத்து கொள்ள முடியும். ஒரு சில கர்மாக்களை அனுபவித்தே ஆக வேண்டும், அல்லது கடந்து போக வேண்டும், அல்லது ஜீரணித்தே ஆக வேண்டும். ஒரு சில கர்மாக்களால் இழப்புகளை தவிர்க்க முடியாது என்பதை உணரும் பொழுது பெரிய மன பாதிப்பு இல்லாமல் அந்த இழப்பை சந்திக்கிறோம், அல்லது அந்த இழப்பினுடைய காலம் எவ்வளவு காலம் என்பதை உணரும் பொழுது அந்த காலத்தை கடப்பது என்பது சுலபமாக இந்த ஜோதிடம் நம்மை வழிநடத்தி செல்கிறது என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. அந்த வகையில் இந்த லக்கினத்துக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானங்கள் சம்பந்தப்பட்ட தகவலை இந்த காணொலியில் தருகிறோம். இதில் நிறைய ஜாதகங்களை இந்த காணொலியை பார்ப்பவர்கள் ஜோதிடராக இருந்தாலும் சரி, தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய குணாதிசயங்கள் 11ஆம் இடத்தில் நின்ற கிரகம், அல்லது 11ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட கிரகம், அல்லது 11ஆம் இடத்துக்குரிய கிரகத்தோடு தொடர்பு கொண்ட கிரகம், இவையெல்லாம் வைத்து கௌரவம், மரியாதை, தலைமை தாங்கும் தகுதி போன்ற விஷயங்களை தீர்மானமாக அறுதிட்டு கூற முடியும் என்றால் அது ஜோதிட என்ற வித்தையால் மட்டுமே சாத்தியம் என்பதில் அடியனின் தாழ்மையான கருத்து. இதில் 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் வெகு, தனம், வாகனம், யானை, குதிரைகளை அடக்கும் தொழிலோடு தைரியம், கீர்த்தி, மிருதுவசனம், சரீர புஷ்டி சித்தியுடையவன், வழக்கினால் திரவியம் உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த 11ஆம் இடம் வலுப்பெற்றவர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைன், அதாவது நிர்வாக பொறுப்பு என்பது அவர்களுக்கு சரியாக வருகிறது, அல்லது நிர்வாகத்தில் தன்னை சுற்றி இருப்பவர்களை கட்டுப்படுத்தி வழிநடத்த தகுதியானவர்கள் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. சந்திரன் இருக்கும் பட்சத்தில் வெகு சரீர போஷைகள், புத்திரவான், பரோபகாரி, வித்தை உண்டு, சம்பன்னன், கீர்த்தியுடையவன், லாபம் உண்டு, வீடு வாஸ்து விஸ்தாரம் உண்டு, மிகவும் திரவியமுடையவன், ஆறடிமை, வெகு ஸ்திரீகளும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த 11ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது அவ்வளவு சிறப்பான விஷயமல்ல. ஏன் என்று கேட்டால், மாதுரு காரகனான சந்திரன் மாதுரு ஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தில் அமைவது என்பது குடும்ப வாழ்க்கையிலிருந்து இவர்கள் ஒரு அபரிமிதமான இடைவெளியை சந்திக்கிறார்கள். அதன் மூலம் குடும்பம் மிகவும் சிரமப்பட்டு விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இதற்கு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்று பார்க்கும் பொழுது திரு மகாத்மா காந்தியடிகள் துலா லக்கணம், சிம்ம ராசி, மக நட்சத்திரம். பாருங்கள் நண்பர்களே, லக்கணத்துக்கு 10 கூடிய கிரகம் 11இல் அமைந்தது சிறப்பு.
அதே சமயத்தில் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கும் சொந்த வீட்டிற்கும் அது 8ஆம் இடமாக அமைந்ததால் அவருடைய புகழ் கௌரவமும் இறந்த பின்னும் இவ்வளவு காலமும் இந்த பூமியில் இருக்கிறது. ஆனால் தன்னுடைய பிரியமுள்ள மனைவிக்கு முதல் குழந்தை பிறக்கும் போதும் அவர் பிரசவத்தின் போது கூட இல்லை. அதே சமயத்தில் முதல் குழந்தை இறக்கும் போதும் அந்த தந்தையும் அந்த கணவருமான மகாத்மா காந்திகள் கூட இல்லை என்பதை சில தகவல்கள் மூலம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது செல்வத்துக்கும் செல்வாக்குக்கும் கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் எல்லையில்லாத புகழுக்கும் அள்ளித்தரக்கூடிய தன்மையை தந்தாலும் ஒழுங்கான அல்லது அமைதியான குடும்ப வாழ்க்கைக்கு உகந்தது இல்லை என்பதை நடைமுறையில் காணப்படுகிறது. 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும் பட்சத்தில் அந்த சந்திரனை உச்சமாக இருக்கும் பட்சத்தில் அல்லது உச்சக்கிரகத்தினுடைய தொடர்போடு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணையை சந்திக்கிறார்கள். அதன் மூலம் கௌரவம் மரியாதை செல்வாக்கை சந்திக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயத்தில் அவர்கள் ஒரு சரி செய்ய முடியாத அவப்பெயரையும் தந்துவிட்டு செல்கிறார்கள் என்பது நடைமுறையில் ஓரிரு ஜாதகத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் சரீர போஷகன் பூமி லாபம் உடையவன் மாயாவாதி பிதிர்தோஷம் உடையவன் விவசாயம் மிகுதியாக செய்து திரவியம் சம்பாதிப்பவன் நல்ல வசனன் சூரனாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது லக்கினத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் அதாவது உபஜயஸ்தானங்களில் செவ்வாய் இருப்பது என்பது ஆகச் சிறந்ததாக நடைமுறையில் காணப்படுகிறது. இதில் 11ஆம் இடம் செவ்வாயின் வீடாகவோ அல்லது செவ்வாயினுடைய உச்ச வீடாகவோ அல்லது செவ்வாயினுடைய நட்பு வீடாகவோ இருந்து அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய்க்கு மறையாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஒரு அபரிமிதமான செல்வாக்கையும் தன தானியத்தையும் பார்த்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 11ஆம் இடத்தில் புதன் இருக்கும் பட்சத்தில் வெகு மங்களமுடையவன் தன தானியம் வீடு வாசல் விஸ்தாரம் உள்ளவன் அநேக ஆதாயம் உண்டு அதிகாரம் உடையவன் சுகராய் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. போக பாக்கியம் மூர்க்கனாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 11ஆம் இடத்தில் புதன் இருப்பவன் ஆகச் சிறந்த நடிகனாகவும் இருக்கிறான். அதே சமயத்தில் இவர்களுக்கு தோல் நோய் சம்பந்தப்பட்டது நரம்பியல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இவர்களுக்கு 11ஆம் இடத்தில் புதன் இருப்பவர்களுக்கு வெரிகோஸ் வெயின் என்றும் தோல் நோய் என்பது அந்த தோல் நோய் வரவரவென்று ஈரப்பதம் இல்லாமல் தோல் நோய் இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. சில நண்பர்களுக்கு சிதிலாய் உதிர்ந்து வரக்கூடிய தன்மையுள்ள தோல் நோயையும் இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் காட்டுகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு இது அந்திம காலமாக இருக்கும் பட்சத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் இந்த தோலில் நீர் வடிவது அல்லது தோல் வறண்டு போவது போன்ற தகவல்களையும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 11ஆம் இடத்தில் குரு இருக்கும் பட்சத்தில் சங்கீத பிரியன் வெகு தனவான் தனம் புரைப்பான் சுபக்கிரகமுடையவன் பெரிய தகப்பனாருடைய திரவியம் உண்டு ராஜ சன்மானன் புத்திரர் உண்டு ஞானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பொதுவாகவே 11ஆம் இடத்தில் குரு இருக்கிறது என்பது லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தையும் பார்த்து 5ஆம் இடத்தையும் பார்த்து 7ஆம் இடத்தையும் பார்த்து விடுகிறது. ஆனால் 11ஆம் இடத்தில் குரு இருப்பது செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயத்துக்கு அது திருப்திகரமான நிலையாக இருந்தாலும் குடும்பத்தில் வெடிக்காத குண்டை போட்டு வெடித்து விடுமோ இந்த குண்டு இந்த வெடித்து விட்டால் இந்த குடும்பம் நிலைக்குமா அல்லது குடும்பத்திலுடைய சந்தோஷம் நிலைக்குமா என்பதை ஒரு அணுகுண்டாகவே இருந்து 3, 7, 11 தொடர்போடு 11இல் குரு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அந்த குரு திசை முடியும் வரையிலுமே அவருக்கு பலமான பாதகத்தையும் சங்கடத்தையும் தந்து விடுகிறது. ஆனால் எப்படியோ ஒன்று அந்த குடும்பம் உடையாமல் அந்த வெடிகுண்டு செயலெழுந்து போய்விடுகிறது என்பதை நடைமுறையில் காணும் பொழுது அந்த 16 வருஷத்தை கடக்க வேண்டிய பொறுமைசாலியாக இருந்தால் நிம்மதியாக குடும்பம் ஓடுகிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னும் மற்றும் ஒரு வாழ்க்கை துணையோ அல்லது பெண்ணோ ஒரு ஆணோ குடும்பத்திற்குள் குண்டை போட்டுவிட்டு போய்விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பவன் என்பது வெகு தனமுடையவன் நல்ல வித்தைகளை உடையவன் பூமி லாபம் உடையவன் வண்டி வாகனம் ஆதாயம் இருக்க இதுகளுண்டு ஒரு நாளும் தாழ்வில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னை விட வயதில் மூத்த பெண்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி
சிரமங்களையும் சங்கடங்களையும் கொடுத்து விடுகிறது. இதில் ஸ்திர லக்னங்களுக்கு 11ஆம் இடத்தில் அமைய பெற்றிருந்தால் அந்த சுக்கிரனுடன் எந்த கிரகம் தொடர்பு இருக்கிறதோ, எத்தனை கிரகம் தொடர்பு இருக்கிறதோ அத்தனை உறவுகள் வாழ்க்கையில் வந்து போகிறது என்பது நடைமுறையில், அத்தனை ஜாதகத்திலேயும் ஒத்துப்போகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி 11ஆம் இடத்தில் சனி இருக்கும் பட்சத்தில் வெகு தனவானாக உண்டு, பூமி லாபம் உண்டு, ராஜபோஜிதன், அல்ப வித்தை சேஷ்டனாவான், புத்தியும் போக பாக்கியமும் தனதானியமும் சிறப்பாக உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11ஆம் இடங்களான உபஜயஸ்தானங்களில் ஒரு ஸ்தானமான 11ஆம் இடத்தில் சனி இருக்கும் பட்சத்தில் லக்னத்தையும் பார்த்து 5ஆம் இடத்தையும் பார்த்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் லக்னத்துக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தையும் சனி ஆயுள்காரகனான சனி ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடத்தை பார்த்து ஆயுளை அதிகப்படுத்தி இருந்தாலும் அவர்களுக்கு மூட்டுவலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், முழங்கால் மூட்டுவலி, குறிப்பாக தொடைக்கு கீழ் கண்டைக்காலுக்கு மேல் இடைப்பட்ட பகுதியை ஒரு நோயையோ அல்லது நோயை சார்ந்த தொந்தரவுகளையோ கொடுத்து மன நிம்மதியை கெடுத்து விடுகிறது. பொருளாதாரத்தை ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தருகிறது. ஆனால் மனம் உடல் சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய பள்ளத்தை உண்டு பண்ணி விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ராகு கேது இருந்தால் காது நோயுண்டு, பண்டிதனாக இருப்பான், உத்தியோகத்தில் வல்லவன், நல்ல புத்திரர் உண்டு, தன தானிய விருத்தி உண்டு. 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் நட்பு ஆட்சி உச்சமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளி தந்து விடுகிறது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. இதில் லக்னாதிபதி பலமாக இருந்தால் அவரே அந்த சந்தோஷத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் அனுபவிக்கிறார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கை துணையும் அவர்களுடைய குழந்தைகளும் அவருடைய உறவுகளும் இந்த பெரிய ஆலமரத்து நிழலில் அழகாக ஓய்வெடுப்பது போல் அவர்கள் அனுபவித்து விட்டு போகிறார்கள். இவர்கள் அதை பார்த்து ஆதங்கப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649. நான் தரும் பதிவுகள் அனைத்தும் என்னுடைய அனுபவத்தில் பார்த்து நடைமுறையில் ஒத்துப்போன பழங்கால நூல்களிலிருந்து, அதாவது பழைய நூல்களில் இருந்த தகவல்களையும் நடைமுறையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு பார்த்து அதை சரிபார்த்த பின்னாடியே உங்களுக்கு பதிவுகளாக தருகிறேன். இதை அடுத்தவர்களுக்கு பலன் சொல்ல உதவுகிறதோ இல்லையோ என்பதை இது 2ஆம் பட்சத்திற்கு கொண்டு வந்து விடுங்கள். நான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள், உங்கள் நண்பர்களுடைய ஜாதகத்தை ஒப்பிட்டு பாருங்கள். 100% அது ஒத்துப்போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒத்து போகவில்லை என்ற பட்சத்தில் லக்னாதிபதி பலம் குறைந்தோ அல்லது பலம் இல்லாமலோ அல்லது இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்துக்கு லக்னத்துக்கு அந்த குறிப்பிட்ட ஸ்தானத்தை லக்னமாக வைத்துக்கொண்டு அதற்கு 6, 8, 12 லக்னாதிபதி நின்று அந்த 6, 8, 12 தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பாதிப்புகள் சங்கடங்களையும் தருகிறார்கள். பொருளாதாரத்தையும் லாபத்தையும் தந்து சங்கடத்தையும் தந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் நின்ற நிலை, பார்த்த நிலை, சேர்ந்த நிலை, அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் நின்ற நிலை, கால் கொடுத்த கிரகம் நின்ற நிலை மற்றும் ஆட்சியா, உச்சமா, மூலத்திரிகோணமா, அஸ்தங்கமா, இப்படி எண்ணற்ற கோணங்களில் அலசி ஆராய்ந்து ஒரு பலனை அறுதிட்டு சொல்லுவோமானால் அந்த பலன்கள் வாடிக்கையாளர்களுக்கு சாலச் சிறந்த பலனாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.